வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம ரேங்கிங் தரவரிசை அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கான கண்டினியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? தேர் ஆர் 48 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ஆஃப் ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ரம்யாஸ் இஸ் எ கேர்ள் whose rank is 15th from the top and 5 girls have better ranks than Ramya, then Ramya's rank is better than how many boys அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு கிளாஸில் மொத்தம் 48 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன், பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து. சரியா? அப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து மொத்தமாக 48 பேர். இதில் மாணவிகளின் எண்ணிக்கையானது மாணவர்களின் எண்ணிக்கையில் பாதியாக உள்ளது. ஸோ மாணவர்கள் 32 பேர் இருக்காங்கப்பா, மாணவிகள் அதில் பாதி 16 பேர் இருக்காங்க. இதை ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 48 பேர் வந்துடும். சரியா? அப்போ அந்த 48 பேரில் 32 பேர் பாய்ஸு, 16 பேர் கேர்ள்ஸு. சரியா? இப்போ இதில் ரம்யா அப்படின்ற ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா 15th பிளேஸில் இருக்காங்க. ஸோ மேலேருந்து பார்த்தா 15th பிளேஸில் ரம்யா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. சரியா? அப்போ ரம்யாவுக்கு மேலே 14 பேர் இருப்பாங்களாம்மா? கரெக்டா? ஸோ ரம்யாவை விட 14 பேர் அவங்களுக்கு முன்னே ரேங்க் எடுத்திருக்காங்க. அதுதானே அதுக்கு மீனிங்கு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மாணவிகள் ரம்யாவை விட தரத்தில் முன்னதாக உள்ளனர். ஸோ ரம்யாவுக்கு மேலே மொத்தமாக 14 பேர் நல்லா படித்து அவங்கள விட நல்ல மார்க் எடுத்து முன்ன ரேங்க் எடுத்திருக்காங்க. கரெக்டாக? அந்த 14 பேரில் 5 பேர் கேர்ள்ஸாம்பா. அப்போ மீதி இருக்கிற 9 பேர் வந்து பாய்ஸா? கரெக்டாக? ரம்யாவை விட 14 பேர் நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்கம்மா. அதில் 5 பேர் வந்து கேர்ள்ஸு அப்படின்னா மீதி இருக்கிற 9 பேர் வந்து பாய்ஸு. சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரம்யாவை விட 9 மாணவர்கள், 9 பாய்ஸ் வந்து முன்னையா ரேங்க் எடுத்திருக்காங்க. சரியா? கொஷின் என்னன்னா, ரம்யாவின் தரமானது எத்தனை மாணவர்களை விட தரத்தில் முன்னதாக உள்ளது? ஸோ ரம்யாவுக்கு பின்னாடி எத்தனை மாணவர்கள் ரேங்க் எடுத்திருப்பாங்க, இதுதான் கொஷின். சரியா? மொத்தம் 32 பாய்ஸ்பா. இந்த 32 பாய்ஸில் 9 பாய்ஸ் ரம்யாவை விட நல்ல ரேங்க் எடுக்கிறாங்க. ஸோ அதை கழிச்சிங்கன்னா ரம்யாவுக்கு பின்னாடி 23 பாய்ஸ் வந்து ரேங்க் எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி 23 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் இன் எ ரோ. A is 17th from the right end and B is 19th from the left end. How many students are between A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிம்மா, ஒரு வரிசையில் மொத்தமாக 24 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதில் A என்பவர் வலப்புறத்திலிருந்து 17ஆவதாக இருக்கார். ஸோ ரைட் சைட்லேருந்து பார்த்தா 17ஆவது இடத்துல A இருக்கார். B என்பவர் இடப்புறத்திலிருந்து 19ஆவதாக உள்ளார். ஸோ Bன்ற பர்சன் லெஃப்டிலிருந்து பார்த்தா 19ஆவது ஆள். இப்போ கொஷின் என்ன? A மற்றும் பிக்கு இடையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க, இதுதானே. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு பர்சனோட இன்னொரு சைடு கண்டுபிடிங்க. சரியா? இன்னொரு சைடுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன்ற பர்சன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், ஏ என்ற நபரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏக்கு எனக்கு ரைட் சைட்லேருந்து 17ஆவது ஆளுன்னு தெரியும், ஏ லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவது ஆளுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? இப்போ ஏன்ற ஒரு ஆள் லெஃப்டிலிருந்து பார்த்தா எத்தனாவது ஆள், இது எனக்கு தெரியணும். அதுக்கு என்னம்மா செய்யணும்? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டோட்டல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு தெரியுமா? டோட்டல் மொத்தமாக 24 பேர். சரியா? இதில் ரைட் சைட்லேருந்து பார்த்தா ஏன்ற ஆள், லெஃப்டிலேருந்து அவர் எத்தனாவது ஆளுன்னு தெரியாதுப்பா, அதுதான் கண்டுபிடிச்சிக்க போகிறேன். ரைட்லேருந்து அவர் எத்தனாவது ஆள்? 17ஆவது ஆள் மைனஸ் 1. சரியா? அப்போ 24 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 16 வருமா?
இந்த +16 இந்த சைடு வந்தால் -16 ஆகும், ஈக்குவல் டு எல். ஸோ எல் ஈக்குவல் டு 8 வருமா? சரியா, எல் ஈக்குவல் டு 8 வரும். இந்த 8ன்றது யாருன்னா லெஃப்ட் சைடில் இருந்து ஏ வந்து 8th பிளேஸில் இருக்காருப்பா. சரியா, அப்போ லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தா ஏ வந்து 8th பிளேஸில் இருக்கார். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். ஏ வந்து லெஃப்டிலிருந்து பார்த்தா 8வது இடத்துல இருக்காருமா. சரியா, இதை இப்படி எழுதிக்கலாமே. ஏன்ற ஒரு ஆள் லெஃப்டில் இருந்து பார்த்தா 8th பிளேஸில் இருக்கார். பீன்ற ஒரு ஆள் அதே லெஃப்டிலிருந்து பார்த்தா 19வது இடத்துல இருக்கார். ரெண்டு பேருமே ஒரே டைரெக்ஷனில் வந்துட்டாங்களா? லெஃப்ட் சைட்லேருந்து தானே பார்க்குறேன். இப்போ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஈஸியாக சொல்லலாம்ப்பா. ரெண்டு பேருமே ஒரே டைரெக்ஷனில் வந்த பிறகு தான் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். நான் என்ன செய்கிறேன்னா, ஏவோட லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன். சரியா, இப்போ 8வது இடத்துல ஏ இருக்கார், அதே லெஃப்ட் சைடில் 19வது இடத்துல பி இருக்கார். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க, இதுதான் கேள்வி. ஸோ 9லிருந்து 18 வரைக்கும் எத்தனை நம்பர் வருதோ அத்தனை பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 கரெக்டா? மொத்தம் ஒரு 10 பேர் வராங்களா? அந்த 10ன்றது தான் ஆன்சரு. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 10 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். In a class of 45 students, among those students who passed, Ajay secured 11th position from upwards and 15th from downwards. How many students failed அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு கிளாஸில் 45 பேர் இருக்காங்க. அதில் பாஸ் ஆனவங்களில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேர்ச்சி பெற்றவர்களில் இங்கிலீஷில் பாருங்கள், who passed an examination அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, who passed. அஜய் அப்படின்ற ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா 11th பிளேஸில் இருக்கார், கீழேருந்து பார்த்தா 15th பிளேஸில் இருக்கார். சரியா, அப்போ டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா? எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அஜய்ன்ற ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா 11th பிளேஸில் இருக்கார், கீழேருந்து பார்த்தா 15th பிளேஸில் இருக்காது. இதை ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 26 - 1 25 வருமாமா? கரெக்டா? இங்கே கிடைச்ச இந்த டோட்டல் யார் தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் இதுதான். தேர்ச்சி பெற்றவர்களில் பாஸ் ஆனவங்களில் தான் அஜய் மேலேருந்து 11th பிளேஸ்லேயும் கீழேருந்து 15th பிளேஸ்லேயும் இருக்கார். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் யார்? பாஸ் ஆனவங்க ரொம்ப, அதாவது பாஸ் ஆனவங்க வந்து இங்கே 25 பேர். கொஷினில் மொத்தம் 45 பேர் அந்த கிளாஸில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 25 பேர் வந்து பாஸுனா 20 பேர் வந்து ஃபெயிலாமா? ஸோ தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க? 20 பேர். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். In a class of 35 students, Kunal is placed 7th from the bottom, where Sonia is placed 9th from the top. Pulkit is placed exactly in between the two. What is Kunal position from Pulkit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கொஷினுக்கான டைக்ராம் வரைவோம். ஒரு கிளாஸில் மொத்தமாக 35 பேர் இருக்காங்க. சரியா, இந்த 35 பேரில் குணால் அப்படின்ற ஒருத்தர் கீழேருந்து பார்த்தா 7th பிளேஸில் இருக்கார். இது குணால். அதே போல் சோனியா அப்படின்ற ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா 9வது இடத்துல இருக்காங்க. ஸோ மேலேருந்து பார்த்தா சோனியா வந்து 9வது இடத்துல இருக்காங்க. இதில் புல்கிட் அப்படின்ற ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக இப்படி நடுவில் இருக்காருப்பா. அது எந்த இடம்லாம் சொல்ல, நடுவில் புல்கிட் இருக்கார். ஸோ அப்படி இருந்தால் புல்கிட் இடம் இருந்து குணாலின் இடம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க.
நான் இப்போ தான் சொன்னேன், நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நடுவில் எத்தனாவது ஆளாக புல்கிட் வருவார்னு எனக்கு தெரியும். சரியா? அப்போ நான் என்ன செய்யணும்னா, குணாலுக்கும் சோனியாவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? சார் நடுவில் 10 பேர் இருக்காங்க சார் அப்படின்னா தான் அதுக்கு இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர், இல்லை 11 பேர் நடுவில் இருக்காங்க சார் அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லலாம், இந்த பக்கம் 5 பேர் அந்த பக்கம் 5 பேர் போக கரெக்டாக எக்ஸாக்டாக 6வது ஆளாக நடுவில் புல்கிட் இருக்காருன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? அப்போ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். இப்போது அதுக்கு நான் என்ன செய்வேன், இப்போ தான் போன சம் ஒன்று பார்த்தோம். என்னது? இப்போ குணால் சோனியான்னு 2 பேர் இருக்காங்களப்பா, யாராவது ஒருத்தரை இன்னொரு சைடு கண்டுபிடிங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, குணால் வந்து கீழேருந்து பார்த்தா 7th பிளேஸா, மேலேருந்து குணால் எத்தனாவது ஆளுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? அப்போ குணால்ன்ற ஒருத்தர் டாப்லேருந்து பார்த்தா எத்தனாவது ஆள்? டோட்டல் ஈக்குவல் டு L + R - 1. டோட்டல் வந்து 35 பேர். இதில் நான் என்ன செய்கிறேன்னா, மேலேருந்து பார்த்தா குணால் வந்து எத்தனாவது ஆளுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எல்லு தெரியாது. கீழேருந்து பார்த்தா குணால் வந்து 7th பிளேஸில் இருக்கார், -1. கரெக்டாக? அப்போ 35 ஈக்குவல் டு L + Rன்னு வரும். ஸோ 35 - 6 ஈக்குவல் டு L ஈக்குவல் டு 29. அப்போ குணால் வந்து டாப்லேருந்து பார்த்தா 29வது ஆள். ஸோ இந்த இடம் வந்து என்ன, 29வது ஆள் மேலேருந்து பார்த்தா. இப்போ ஈஸியாக சொல்லலாமாம்மா, சோனியா மேலேருந்து பார்த்தா 9வது ஆள், குணால் மேலேருந்து பார்த்தா 29வது ஆள். அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் யார் இருப்பாங்க? 9வது ஆளுக்கும் 29வது ஆளுக்கும் நடுவில் எந்த நம்பர் வரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 38/2 சராசரி எடுத்திங்கன்னா 19ன்னு வருமா? ஸோ 19வது இடம் தான் இங்கே கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். புரியும் நினைக்கிறேன். மேலேருந்து பார்த்தா சோனியா 9வது ஆள், மேலேருந்து பார்த்தா குணால் 29வது ஆள். இவங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த பிளேஸ் சென்டராக இருக்கோ அதுதான் புல்கிட்டோட இடம். ஸோ புல்கிட் வந்து கரெக்டாக 19வது ஆளாக இருக்கார். சரியா? இப்போ கொஷின் என்ன, புல்கிட்டிடம் இருந்து குணாலின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புல்கிட் வந்து 19வது ஆள் மேலேருந்து பார்த்தா. சரியா? குணால் வந்து 29வது ஆள் மேலேருந்து பார்த்தா. நடுவில் எத்தனை பேருமா இருப்பாங்க? 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு ஆன்சர் டிக் பண்ணுறாதீங்க. கொஷின் என்ன கேட்குறாங்க, புல்கிட்டிடம் இருந்து குணாலின் இடம் என்ன, குணால் எத்தனாவது ஆளாக இருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ குணால் வந்து நடுவில் 9 பேர் இருக்காங்கம்மா, அப்போ 10வது ஆளாக குணால் இருப்பார். புரியும் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த 9 பேர் நடுவில் இருக்கிற 9 பேர். சரியா? அதாவது 19வது ஆளாக இருக்கிற புல்கிட்டுக்கும் 29வது ஆளாக இருக்கிற குணாலுக்கும் நடுவில் இந்த 9 பேர் இருக்காங்க. ஸோ 10வது ஆளாக எனக்கு யார் இருந்திருப்பாங்க? குணால் இருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அடுத்து, பாரதி இஸ் 8 ranks ahead of Divya, who ranks 26th in a class of 42. வாட் இஸ் பாரதி ரேங்க் ஃப்ரம் த லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் ஒரு வரிசையில் மொத்தம் வந்து 42 பேர் இருக்காங்க. சரியா? இதில் பாரதி என்பவர் 42 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் திவ்யாவை விட 8 இடங்கள் முன்னேல் உள்ளார். சரியா? 8 இடம் முன்னே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு திவ்யா எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு தெரியணும். அதுதான் அங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க. திவ்யா 26வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஷினில் எங்கேயுமே ஃப்ரண்ட்லேருந்து 26, பேக்லேருந்து 26, டாப்லேருந்து 26, பாட்டம்லேருந்து 26 அந்த மாதிரிலாம் எதுவும் தரல. அந்த மாதிரி எதுவும் தரலனா நீங்களா ஃப்ரண்ட்லேருந்து தான் அவங்க 26 அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்ணிக்கணும். சரியா? இல்லைனா லெஃப்ட்லேருந்து தான் 26ன்னு எடுத்துக்கிறோம்.
ஸ்கூலில் ரேங்கை தராங்கப்பா, ஒருத்தர் 5th ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா நம்ம என்னம்மா யோசிப்போம்? ஃபஸ்ட்லேருந்து 5th ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு தான் யோசிப்போம். கரெக்டாக? லாஸ்ட்லேருந்து 5th ரேங்க் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்க மாட்டோம்ல. ஸோ லாஜிக் கரெக்டாக யோசிங்க. ஓகேவா? அப்போ திவ்யா 26வது இடத்தில் உள்ளார்னா கொஷின் தப்புன்னு உக்காந்துக்காதீங்க. அது லெஃப்ட்டு ரைட்டுன்னு தரலையே சார்னு. அது தரணும்னு அவசியம் இல்லைங்க. ஃப்ரண்ட்லேருந்து தான் 26வது ஆள் அவங்க. சரியா? அப்போ திவ்யா ஃப்ரண்ட்லேருந்து 26வது ஆள், லெஃப்ட்லேருந்து. பாரதி என்ன செய்கிறாங்க? திவ்யாவை விட 8 இடங்கள் முன்னால் ரேங்க் எடுக்கிறாங்க. ஸோ திவ்யாவே 26வது ரேங்க்னா அவங்களுக்கு 8 ரேங்க் முன்ன 18வது ரேங்காக பாரதி எடுத்திருப்பாங்க. சரியா? அப்போ பாரதி ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா 18வது ரேங்க்கு. கொஷின் என்ன கேட்குறாங்க? கடைசியிலிருந்து பாரதியின் இடம் என்ன? சேம் ஃபார்முலா. டோட்டல் ஈக்குவல் டு L + R - 1. டோட்டல் 42 பேர். லெஃப்டிலிருந்து பார்த்தா பாரதி 18வது ஆள். சரியா? ரைட்லேருந்து பார்த்தா பாரதி எத்தனாவது ஆளுன்னு தெரியாது, -1. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. சரியா? இப்போது 42 = 17 + 6ன்னு வருமா? 18ல் 1 கழிச்சா 17 + 6ன்னு வரும். இந்த 17 இந்த சைடு வந்தால் -17 ஆகும், = 6. ஸோ R = இதை கழிச்சிங்கன்னா 25ன்னு வருமா? அப்போ கடைசியிலிருந்து பாரதியோட இடம் 25வது இடம். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். In a row of men, Manoj is 30th from the right and Kiran is 20th from the left. When they interchange their position, Manoj becomes 35th from the right. What is the total number of men in the row? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்டர்சேஞ்ச் தர் பொசிஷன்ஸ். தமிழில் ஒருவருக்கொருவர் இடமாற்றம் செய்யப்பட்டால், இருவரும் இடமாற்றப்பட்டால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைவோம். ஆஸ் யூஷுவல் ஒரு வரிசையில் மனோஜ் ரைட் சைட்லேருந்து பார்த்தா மனோஜ் 30வது இடத்துல இருக்காங்களாம். சரியா? கிரண் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா 20வது இடத்துல இருக்காங்களாம். இது கிரண். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இடம் மட்டும்தான் மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 20வது இடம் இப்பையும் 20 தாம்மா. ஆனால் இந்த இடத்துக்கு இப்போ யார் வராங்கன்னா மனோஜ் வந்துட்டார். சரியா? மனோஜ் இங்கே வந்துட்டார், அதாவது இந்த இடத்துக்கு இப்படி வராரு. அதே போல் கிரண் இப்போ இந்த இடத்துக்கு வராரு. ஸோ இப்பையும் இது ரைட் சைட்லேருந்து 30வது இடம் தான். ஆனால் இந்த இடத்துல இப்போ இருக்கிறது கிரண். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய இடங்களை இடமாற்றப்பட்டால், இடம் மட்டும்தான் மாறுது, அவங்க அந்த நம்பர் மாறல. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க? அப்படி மாற்றிக்கிட்டா மனோஜ் இப்போ ரைட் சைட்லேருந்து 35வது இடத்துல இருக்காங்க எனில் அந்த வரிசையில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற இந்த பழைய டைக்ராம் மறந்துடுங்க. இப்போ இந்த டைக்ராம் பாருங்கள், இதுதான் இப்போ சேஞ்ச் ஆன டைக்ராம். சரியா? இப்போ இந்த டைக்ராமில் எனக்கு மனோஜ் லெஃப்ட் சைட்லேருந்து 20வது இடத்துல இருக்காங்கன்னு தெரியுமா? இதுதான் லெஃப்ட் சைடு, இதுதான் ரைட் சைடு. லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா மனோஜ் 20வது இடத்துல இருக்காங்கன்னு தெரியும். கரெக்டாக? அதே போல் கொஷினில் பாருமா, மனோஜ் ரைட் சைட்லேருந்து, வலப்புறம்னா ரைட் சைடு தானே, ரைட் சைட்லேருந்து 35வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷினாக பார்த்தோம். ஒரு நபருக்கு லெஃப்ட் சைடும் தெரியும், ரைட்டு சைடும் தெரியும்னா டோட்டல் ஈஸியாக சொல்லிடலாம் இல்லைங்க, அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஸோ அப்போ டோட்டல் சொல்லணும்னா L + R - 1னா மனோஜ் லெஃப்டிலிருந்து பார்த்தா 20வது இடத்துல இருக்கார். மனோஜ் ரைட்டிலிருந்து பார்த்தா 35வது இடத்துல இருக்கார். இதை ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 55 - 1 54 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா, இன்னொரு வழியும் சொல்கிறேன்ப்பா. என்னன்னா, இந்த மாதிரி கொஷினு
கொடுத்தாங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் கீ பாயிண்ட்ஸ். அது என்னன்னா அந்த இன்டர்சேஞ்ச் தர் பொசிஷன், இதை நான் ஏற்கனவே நோட் பண்ண சொன்னல, இன்டர்சேஞ்ச் தர் பொசிஷன்ஸ், இருவரும் இடமாற்றப்பட்டால் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டு கொஷினில் அந்த வரிசையோட ஆண்களின் எண்ணிக்கை என்ன, இல்லை மாணவர்களின் எண்ணிக்கை என்ன, ஆக மொத்தத்தில் டோட்டல் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்டர்சேஞ்ச் சம்மு கொடுத்துட்டு டோட்டல் கேட்குறாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, 2 பேரை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த 2 பேரில் ஒரு பர்சனுக்கு 2 முறை கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்சனை 2 முறை பேசியிருப்பாங்க. அந்த 2 முறை பேசின பர்சனோட 2வது நம்பர் என்னன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷினில் பாருமா, மனோஜை மேலே ஒரு தடவை சொல்கிறாங்களா, கீழே ஒரு தடவை பேசுகிறாங்களா, இதுதான் நான் சொன்னேன். ஒரு பர்சனை 2 முறை பேசியிருப்பாங்க அந்த கொஷினில். அதில் 2வது நம்பர் எடுத்துங்க. அதில் 2வது நம்பர் என்ன, 35. அதே போல் இன்னொரு பர்சன் கிரண்ற ஒரு பர்சனை ஒரே முறை தான் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை எடுத்துங்க. இதை 2யும் கூட்டி ஒன்றை கழிச்சிங்கன்னா டோட்டல் என்னன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ புரியுதா பாருங்கள், 2 முறை கொடுத்த பர்சனோட 2வது நம்பரையும் ஒரு முறை கொடுத்த பர்சனோட அந்த ஒரு நம்பரையும் கூட்டி ஒன்றை கழிச்சா டோட்டல் என்னன்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி சம்மில். சரியா? அப்போ ஆன்சர் 54ன்னு வரும். ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். In a class of 45 students, a boy is ranked 20th. When 2 boys joined, his rank was dropped by 1. What is his new rank from the end? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வரிசைமா, இந்த வரிசையில் மொத்தமாக 45 பேர் இருக்காங்க. சரியா? இதில் யாரோ ஒருத்தர் மேலேருந்து பார்த்தா 20வது ரேங்க் எடுக்கிறாங்களாம். சரியா? 20வது ரேங்க் எடுக்கிறாங்க. இப்போ இதில் 2 ஸ்டூடெண்ட்ஸை நான் புதுசாக சேர்க்குறேன் அப்படின்னா இந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ ஆகும்? 45 பேர் இருந்தவங்க இப்போ 2 பேர் சேரும்போது 47 பேர் டோட்டல் வருமா? ஸோ டோட்டலாக அந்த கிளாஸில் இப்போ 47 பேர். சரியா? இந்த 2 பேர் சேர்றனால இங்கே இருக்கிற அந்த ஒரு பர்சனோட, இப்போ நான் எக்ஸுன்னு பேர் வச்சுக்கிறேன்னு வைங்களேன், அந்த எக்ஸுன்ற பர்சனோட ரேங்க் ஒரு ரேங்க் கீழே போதான். 20வது ரேங்க் வாங்கின்றவர் இந்த 2 பேர் சேர்ந்தனால 21வது ரேங்க் வராரு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவரின் இடம் ஒரு இடம் கீழே செல்கிறது. டிராப்டு பை 1 ரேங்க். சரியா? ஸோ அப்போது 21வது ரேங்க் இப்போது அந்த எக்ஸுன்ற பர்சன் வாங்குறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், மேலேருந்து அவர் 21வது ரேங்க்கு. கொஷின் என்ன, கடைசியிலிருந்து அவரின் இடம் என்ன? அப்போ கீழேருந்து அவர் 8வது ரேங்க்குன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த கிளாஸில் மொத்தமாக ஸ்ட்ரென்த்து 47 பேராமா? ஃபார்முலா என்ன, டோட்டல் ஈக்குவல் டு L + R - 1. மொத்தமாக அந்த கிளாஸில் 47 பேர். இதில் மேலேருந்து பார்த்தா அவர் இப்போ 21வது ரேங்க்கு, ப்ளஸ் கீழேருந்து பார்த்தா அவர் 8வது ரேங்க்குன்னு தெரியாது, அதனால் 6 அப்படியே வச்சுக்கிறேன், -1. 47 ஈக்குவல் டு 20 + 6ன்னு வருமா? இந்த 20 இந்த சைடு வந்தால் 47 - 20 ஈக்குவல் டு 6. இதை கழிச்சிங்கன்னா கீழேருந்து அவர் 27வது ரேங்க் எடுத்திருப்பார். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 27. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. இன் எ கியூ, A is 18th from the front while B is 16th from the back. If C is 25th from the front and C is exactly in the middle of A and B, then how many persons are there in the queue அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, டைக்ராம் தான் இந்த மாதிரி சம். டைக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். இது ஈஸியாக இருந்தால் இந்த மெத்தட் எடுத்துங்க. சரியா? ஒரு வரிசையில் ஏன்ற ஒரு ஆள் முன்னேருந்து பார்த்தா 18வது இடத்துல இருக்கார். ஸோ முன்னேருந்து பார்த்தா 18வது இடத்துல ஏ இருக்கார். அப்போ ஏக்கு முன்னே 17 ரேங்க் எடுத்தவங்க இருப்பாங்களா? கரெக்டாக. அதே போல் பி என்பவர் கடைசியிலிருந்து பார்த்தா 16வது ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ கடைசியிலிருந்து பார்த்தா பின்ற ஒரு ஆள் 16வது ரேங்க்கில் இருக்காங்கன்னா அவருக்கு பின்னாடி 5 ரேங்க் இருக்கும். கரெக்டா? கடைசியிலிருந்து அவர் 16வது ரேங்க்னா அவருக்கு பின்னாடி 5 ரேங்க் இருக்கும். சரியா? இப்போது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க,
சி என்பவர் முன்பிலிருந்து 25வது இடத்தை பெற்றுள்ளார். இப்போ சின்ற ஒரு ஆள் முன்னிருந்து பார்த்தா 25வது ரேங்காம். அதாவது லெஃப்டிலிருந்து பார்த்தா சி 25வது ரேங்க்கு. சரியா? மேலும் இந்த சி என்பவர் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்காரு. சரியா? சி என்பவர் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்காரு. நான் அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச ஒரே கீ பாயிண்ட் என்ன தெரியுமா? ஏவும் சியும் ஒரே டைரக்ஷனில் இருக்காரு. முன்னிருந்து ஏ 18வது ஆள், முன்னிருந்து சி 25வது ஆள், ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால நடுவில் எக்ஸாக்டாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏ வந்து முன்னிருந்து 18வது ஆள்பா, சி வந்து 25வது ஆள்னா நடுவில் 19, 20, 21, 22, 23, 24 இந்த 6 பேர் இருப்பாங்களா? ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் 6 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனில் இருந்தனால்தான் இது சாத்தியம். ஓகேவா? இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் 6 பேர்னா கண்டிப்பாக சிக்கும் பிக்கும் நடுவுலையும் 6 பேர் தான். அப்படி இருந்தால் தான் எக்ஸாக்டாக ஏக்கும் பிக்கும் நடுவில் சி வர முடியும். இங்கே ஒரு கண்டிஷன் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், சி இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் ஏ அண்ட் பி. சி என்பவர் ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சின்ற ஒரு ஆள் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏக்கும் சிக்கும் நடுவில் 6 பேர்னா சிக்கும் பிக்கும் நடுவுலையும் 6 பேர். அப்படி இருந்தால் தான் ஏக்கும் பிக்கும் எக்ஸாக்டாக நடுவில் சி இருக்காருன்னு அர்த்தம். சரியா? இப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்க. ஏக்கு முன்ன 17 பேராமா? ஏ ஒருத்தர் இது ஒருத்தர் தான்ப்பா. அவர் 18வது ரேங்க்கில் இருக்காது. சரியா? அதுக்காக 18 ஆட் பண்ணுறாதீங்க, அது ஒருத்தர் தான். ஸோ 1 ஏக்கும் சிக்கும் நடுவில் 6 பேர், சி ஒருத்தர். சிக்கும் பிக்கும் நடுவில் 6 பேர், பி ஒருத்தர். பிக்கு அப்புறம் 5 பேர். இது மொத்தம் ஆட் பண்ணால் டோட்டலாக எத்தனை பேருன்னு சொல்லிடலாம். இது புரியும்னு நினைக்கிறேன். ஏக்கு முன்ன 17, ஏ ஒருத்தர். ஏக்கும் சிக்கும் நடுவில் 6 பேர், சி ஒருத்தர். சிக்கும் பிக்கும் நடுவில் 6 பேர், பி ஒருத்தர். பிக்கு அப்புறம் 15 பேர். இதை ஆட் பண்ணுங்கள். 18, 24, 25, 31, 32, 47. ஸோ டோட்டலாக அந்த வரிசையில் 47 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகே, இந்த மாடலும் நம்ம எக்ஸாமில் நிறைய கேட்குறாங்கப்பா. Among A, B, C, D and E, each of them is different weight. If D's weight is more than only 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டியோட வெயிட் வேணும்னா அவர் 3 பேரோட வெயிட்டை விட அதிகமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்கு தெளிவாக புரிஞ்சுங்க. மொத்தம் எத்தனை பேர்? ஏ, பி, சி, டி, இ 5 பேர். அப்போ டியை விட வெயிட்டு கம்மியாக 3 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக டி தான் ரெண்டாவது அதிகமான வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க. சரியா? ரெண்டாவது அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க யார்? டி தான். ஏன்னா டிக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? டியின் எடையானது 3 நபர்களை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பியின் எடையானது ஈயை விட அதிகம். பியோட எடை வேணும்னா ஈயை விட அதிகம். ஸோ அதிகம்ன்றனால பி பக்கம் வாய் திறக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். சரியா? அதே போல் ஈயை விட அதிகம் ஆனால் சியை விட அல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்பா? பியின் எடையானது ஈயை விட அதிகம் ஆனால் சியை விட அல்லனா சின்ற ஒரு பர்சன் பியை விட எடை அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சின்ற பர்சன் பியை விட எடை அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஏ என்பவர் எடை குறைந்தவர் அல்ல. ஸோ ஏ வந்து எடை குறைந்தவர் அல்லனா ஏ லாஸ்ட்டாக வரமாட்டார். இருக்கிறதுலே வெயிட்டு கம்மியாக ஏ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் சி என்பவர் டியை விட எடை குறைந்தவர் அல்ல. சி என்பவர் டியை விட எடை குறைந்தவர் அல்ல. அப்போது எடை அதிகமாக இருக்காருன்னு அர்த்தம். சி வந்து டியை விட வெயிட்டு கம்மியாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட்டாக இருக்காருன்னு அர்த்தம். சரியா?
ஏ என்பவர் பியை விட எடை மிகுந்தவர். ஏ என்பவர் பியை விட எடை மிகுந்தவர். சரியா, இப்படி கொடுத்துருக்காங்க. இவர்களில் மூன்றாவது எடை மிகுந்தவர் யார்? இதுதான் கொஷின். சரியா, மூணாவது எடை மிகுந்தவர் யார்? இப்போ இதில் என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு நான் சி எடுத்துக்கிறேம்மா. சரியா, சி எடுத்துக்கிறேன். சிக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா டி தான் வருவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதுதான். ரெண்டாவது ஆளாக டி இருந்தால் தான் டிக்கு பின்னாடி 3 பேர் வர முடியும். ஏன்னா அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. டியின் எடையானது 3 நபர்களை விட அதிகம். அப்போ ரெண்டாவது ஆளாக கண்டிப்பாக டி தான் இருப்பார். அதுக்கு முன்னே ஏன் சார் ஃபஸ்ட் ஆளாக சி என்னீங்கன்னா, டியை விட சி வெயிட்டானவர்னு சொல்லிட்டாங்க. சரியா, அப்போ சி தான் ஃபஸ்ட் ஆள். இப்போ நெக்ஸ்ட்டு யாரை சார் எதாவது? இன்னும் வேறு யார் யார் இருக்காங்க? பிஇஏ, இந்த 3 பேர் தான். கரெக்டாக. இதில் பியை விட ஏ வெயிட் அதிகமா? பியை விட ஏ வெயிட் அதிகம். அதனால் நான் ஏவை எடுத்துக்கிறேன். ஏக்கு அப்புறம் பி வருவாரா? பியை விட இ வெயிட் கம்மி தான். அப்போ இ தான் கடைசியாக வருவார். சரியா, இ தான் கடைசியாக வருவார். இப்போ இதில் நடுவில் இருக்கிறது யாருப்பா? ஏ தானே. கொஷின்லையும் பாருங்கள், இவர்களில் மூன்றாவது எடை மிகுந்தவர் யார்? அதுதான் கொஷின் கேட்குறாங்க. ஹூ அமாங் தெம் இஸ் த தேர்ட் ஹெவியஸ்ட்? தேர்ட் ஹெவியஸ்டாக இருக்கிறது ஏ தான்ப்பா. சரியா, ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் கரெக்டான புரிதல் இருந்தால் ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? சேம் அதே மாடலில் இன்னொரு கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஆஸ் யூஷுவல் தரது தான். இது கௌதம்மா. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். If all the digits of the number 6379452 are arranged in ascending order from left to right, what will be the sum of the fourth digit from the left and the second digit from the right after rearrangement? Okay. இதில் 6, 3, 7, 9, 4, 5, 2 என்ற எண்ணில் உள்ள அனைத்து இலக்கங்களும் ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா, ஏறு வரிசையில் இடப்புறத்திலிருந்து வலப்புறம் நோக்கி எழுதப்பட்டால், அதாவது லெஃப்டிலேருந்து ரைட்டை நோக்கி எழுத சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்னால் என்னங்க? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணுமா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்போ இங்கே 2, நெக்ஸ்ட்டு 3, 4, 5, 6, 7, 9. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இதை எழுதிட்ட பிறகு அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இடப்பக்கத்தில் இருந்து 4வது இலக்கம், அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து 4வது நம்பராக இருக்கிறது 5. சரியா, அப்போ அந்த 5ஐயும் வலப்பக்கத்திலிருந்து 2வது இலக்கம், ரைட் சைட்லேருந்து பார்த்தா 2வது ஆள். ரைட் சைட்னா இந்த இடம், இதுலேருந்து 2வது ஆள் யாருமா? 7 ஆகியவற்றின் கூடுதல் காண்க. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. 12ன்னு வருமா? ஸோ அந்த 12 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா, இங்கேயும் அந்த கொஷின் புரிஞ்சா நீங்கள் ஆன்சராக ஈஸியாக சொல்லலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகேப்பா, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸில் இருக்கிற ரேங்கிங் கொஷின். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எய்தர் A and B are of the same age or A is older than B. Either C and D are of the same age or D is older than C. Okay. B is older than C. Which one of the conclusion can be drawn from the above statements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, பார்ப்போம். ஏவும் பியும் சம வயது உடையவர்கள். ஸோ ஏவுக்கும் பிக்கும் ஈக்குவலான வயசு இருக்கும். இல்லைனா ஏ பியை விட பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏக்கும் பிக்கும் ஈக்குவலான வயசு இருக்கும், இல்லைனா ஏ பியை விட வயசில் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதை ரெண்டையும் சேர்த்து எப்படி சார் இதெல்லாம்? ஏ பியா, இதை எப்படி சொல்லலாம்? இப்படி எழுதிக்கிறேன்.
ஓகேவா? இது எப்படிமா படிப்பாங்க ஆக்சுவலாக? இதை வந்து லெஸ் தென்னு படிப்பாங்களா? இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென். ஓகேவா? இதையும் உங்களுக்கு எனக்கு இது படிக்க தெரில சார் அப்படின்னா, இது பார்க்க எள்ளு மாதிரியே இருக்காப்பா, இது எள்ளு மாதிரி தானே இருக்குது பார்க்க, அதனால் இதை லெஸ் தென்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்போ இது ஜி மாதிரி இல்லையே சார்லாம் சொல்லக்கூடாது, நம்மளா ஜியாக உருவாக்கிடலாம். சரியா? அப்போ இது கிரேட்டர் தென். சரிங்க சார், அப்போ இது கீழே ஒரு கோடு போட்டால் என்ன சார்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ இது கீழே ஒரு கோடு போட்டால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? அப்போ இங்கே இதை எப்படி படிக்கலாம்? ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு கூற்று. ரெண்டாவது கூற்று என்ன சொல்கிறாங்க? சியும் டியும் சம வயது உடையவர்கள், ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா டி ஆனவர் சியை விட பெரியவர். அப்போ டின்ற ஒரு பர்சன் சியை விட பெரியவர். சரியா? இதை இன்னும் சியை விட பெரியவர் இப்படி கொடுக்குறாங்க. இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படிமா சொல்லலாம்? இதை ரெண்டையும் சேர்த்து இப்படி எழுதலாமா? அதாவது டி ஆனவர் சியை விட பெரியவர்னு கொடுத்தனால டி தான் பெரியவங்க, டியை பார்த்த மாதிரி தான் டைக்ராம் வரையணும். கரெக்டா? ஸோ அதனால தான் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அதே போல் அவங்க ஈக்குவலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணாவதா, பி ஆனவர் சியை விட பெரியவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து சியை விட பெரியவர், இது ஒரு கண்டிஷன். இப்போ இந்த மூணு கண்டிஷனையும் சேர்த்து எப்படி எழுதலாம்? ஏக்கும் பிக்கும் என்னம்மா சம்பந்தம், என்ன தொடர்பு கொடுத்துருக்காங்க? ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, இதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அதே போல் டிக்கும் சிக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதுக்கு முன்னே இதை எழுதிங்க. பியை விட சி பெரியவர்னு சொல்லிட்டாங்களா? சியை விட பி பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த சிக்கும் டிக்கும் சொல்லும் போது சியை விட டி பெரியவர்னு சொல்கிறாங்க. அதை இப்படி மாற்றிக்கலாமா? இதே டைக்ராம் தான், டியை பார்த்த மாதிரி டைக்ராம் வரையணும். அதனால் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் தான் பெரியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதுதான்பா கண்டிஷன். இந்த கண்டிஷனை வச்சு இந்த கூற்றில் நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க? ஏ ஆனவர் சியை விட பெரியவர், ஏன்ற ஒருத்தர் சியை விட பெரியவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்க முன்னே நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போமே. டி ஆனவர் சியை விட பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. டின்ற ஒருத்தர் சியை விட பெரியவராப்பா, டின்ற ஒருத்தர் சியை விட பெரியவரான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? பெரியவராக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதானமா கொடுத்துருக்காங்க. சியும் டியும் சம வயது உடையவர்கள் அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? டி ஆனவர் சியை விட பெரியவர்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன கண்டிஷனில் ரெண்டு பேரும் ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சியும் டியும் சம வயது உடையவர்கள், இல்லைனா தான் டி வந்து சியை விட பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த கண்டிஷன் மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை சொல்லலை. அதனால் இது ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஏ ஆனவர் பியை விட பெரியவர்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அதே பாயிண்ட்டு தான். ஏ ஆனவர் பியை விட பெரியவர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏவும் பியும் சம வயது உடையவர்கள் அப்படின்னும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கலான்னு. கரெக்டா? ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து இவங்க ஒத்துக்கலை. அதனால் இது ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட்டு, பியும் டியும் சம வயது உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பியும் டியும் சம வயது உடையவர்களாம். நல்லா புரிஞ்சுங்க. சியை விட பி பெரியவங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. பியும் டியும் சம வயது உடையவர்கள்லாம் சொல்ல. சரியா? ஏன்னா சியை விட டி பெரியவர்னு கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே சியை விட பி பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சம வயது உடையவர்கள் அப்படின்லாம் சொல்லலை. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஏ ஆனவர் சியை விட பெரியவர்னு கொடுக்குறாங்கல்ல, இதில் பாருங்கள், ஏன்ற ஒரு ஆள் சியை விட பெரியவரா? ஏ வந்து பியை விட பெரியவராக இருக்கலாம், இல்லை பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஏ வந்து பியை விட பெரியவராக இருக்கலாம், இல்லை பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம்.
சரியா? ஆக மொத்தத்தில் சி வந்து பியை விட சின்னது தானப்பா. சி வந்து பியை விட சின்னதுன்னும் போது கண்டிப்பாக ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏ வந்து சியை விட பெரியவர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதை தெளிவாக புரிஞ்சு போடுங்க. ஸ்கிப் வீடியோவை என்ன செய்யுங்க, ரிவர்ஸ் வச்சாவது இன்னொரு தடவை பாருங்கள். அப்போ தான் இது புரியும். இது ஆக்சுவலாக நானாலாம் தரலப்பா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. சரியா? நெக்ஸ்ட் ஒன். In a row of boys, Shakti is 15th from the left and Prakash is 23rd from the right. If they interchange their position, then Shakti becomes 18th from the left. Then at what position will Prakash be right end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, இங்கேயும் அந்த இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி ஒரு சம் போட்டோம்ல, சேம் அதே கான்செப்ட். சக்தி அப்படின்ற ஒருத்தர் லெஃப்ட் சைடு இடப்புறத்துலேருந்து 15வது ஆள், இது சக்தி. சரியா? பிரகாஷ்ன்றவர் வலப்புறத்துலேருந்து 23வது ஆள். பிரகாஷ் வலப்புறத்துலேருந்து 23வது ஆள். இப்போ இவங்க இன்டர்சேஞ்ச் ஆகுறாங்க. ஆள் மட்டும்தான் மாறுறாங்க, இடம் மாறல. சரியா? ஆள் வந்து பிரகாஷ் இங்கே வந்துட்டார், சக்தி இங்கே வந்துட்டார். சரியா? அப்போது இப்போ வந்து பிரகாஷ் தான் லெஃப்ட்லேருந்து 15வது ஆள், சக்தி தான் ரைட்லேருந்து 23வது ஆள். சரியா? இப்போ கொஷினில் இன்னொன்று என்னமா கொடுத்துருக்காங்க, இருவரும் தங்களது இடங்களை ஒன்றுக்கொன்று இடம் மாற்றும் போது சக்தி என்பவர் இடப்புறத்திலிருந்து 18வதாக உள்ளார். ஸோ சக்தி லெஃப்டிலேருந்து பார்த்தா 18வது ஆள். ஆல்ரெடி நம்ம இந்த புதுசாக கண்டுபிடிச்ச டைகிராமில் ரைட்லேருந்து சக்தி 23வது ஆளுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் என்ன சொல்லலாம், L+R-1. லெஃப்டிலிருந்து பார்த்தா இதில் சக்தி 18வது ஆள், ரைட்லேருந்து பார்த்தா சக்தி 23வது ஆள். இதை ரெண்டையும் கூட்டி ஒன்றை கழிச்சிங்கன்னா டோட்டலாக அந்த வரிசையில் எத்தனை பேருன்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ இதை ரெண்டையும் கூட்டினா 41 - 1 40 பேரா? அப்போ அந்த வரிசையோட மொத்த நபர்கள் வந்து 40 பேர். இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க, டோட்டல் கேட்டிருந்தா இவ்வளோதாம்மா ஆன்சரு. ஆனால் கொஷினில் வலப்புறத்திலிருந்து பிரகாஷின் இடம் என்ன பா, புதுசாக நம்ம வரைஞ்ச டைகிராம் தான் பார்க்கணும். எனக்கு பிரகாஷ் லெஃப்டிலிருந்து 15வது ஆளுன்னு தெரியும், ரைட்லேருந்து பிரகாஷோட இடம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சேம் ஃபார்முலா, டோட்டல் ஈக்குவல் டு L+R-1. மொத்தமாக அந்த வரிசையில் 40 பேர் இருக்காங்கன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். லெஃப்டிலிருந்து பிரகாஷ் 15வது இடம், ரைட்லேருந்து பிரகாஷ் எத்தனாவது ஆளுன்னு தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதில் 40 = 15ல் 1 கழிச்சா 14 + 6, 40 - 14 = 6. ஸோ R = 26ன்னு வரும். அதாவது ரைட்லேருந்து பார்த்தா பிரகாஷ் 26வது ஆள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 26 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட ரேங்கிங் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இந்த டாப்பிக்கில் மோஸ்ட்லி எல்லா மாடலுமே ஒரு சம் வர மாதிரி தாங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ இது மட்டும் போதுமா சார்? இதே மாடல்லப்பா, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு வகையான மாடல் தான். சரியா? ஸோ எந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் அந்த ரேங்கிங் அப்படின்ற டாபிக் கிடைச்சாலே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ தான் வரும். பார்த்தா மேக்ஸ் வராது. சரியா? நோட்டு திறந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வராது. சரிங்களா? பார்த்துனே இருந்தால் 4 ஸ்டெப்பு ஞாபகம் இருக்கும், 5வது ஸ்டெப் இது எப்படி போடணும் அப்படின்றது அங்கே எக்ஸாமில் குழப்பமாக இருக்கும். சரிங்களா? அதனால் தயவு செய்து எழுதி பாருங்கள், அப்போ தான் மேக்ஸ் வரும். மேக்ஸு, ரீசனிங் எல்லாமே நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் அது ஸ்டெடியாக நிற்கும். சரியா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் வேறு டாபிக் வந்து பார்ப்போம். அந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.